children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு மெனி லெக்ஸ் வில் 23 ஸ்பைடர்ஸ் ஹேவ்? ஸோ இப்போ நமக்கு 15 கேட்ட மாதிரி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 23 ஸ்பைடர்ஸ்க்கு எத்தனை லெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23 ஸ்பைடர்ஸ்க்கு அப்போது ஒரு ஸ்பைடருக்கு 8 லெக்ஸ்னா 23 ஸ்பைடர்ஸ்னு வரப்போ 23 into 8 பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பண்ணி காமிப்பாங்க. ஸோ 3 8s ஆர், ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 1s 10s போட்டுக்கலாம். 1s 10s 3 8s ஆர், உங்களுக்கு என்ன டேபிள்ஸ்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ நான் வந்து 8 டேபிள்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த டேபிள்ஸ்னாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை 8 டேபிள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து 8 டேபிள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிறேன். 1 8 is 8. 2 8s are 16. 3 8s are 24. ஸோ இங்கே 3 வரைக்கும் தான் நம்ம எழுதணும், ஏன்னா இங்கே 3 இருக்குது பார்த்தீங்களா. 3 வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு, 24 வந்திருக்கு. இது 2 டிஜிட்னால இது வெளியில் இங்கே ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கும் 1s 10s எழுதிக்கலாம். 1s 10s. ஸோ நம்ம வந்து 1s பிளேஸில் இருக்கிற நம்பரை வந்து இங்கே போட்டுக்கணும். 10s பிளேஸில் உள்ள நம்பர் வந்து இங்கே கேரி ஓவர் பண்ணிக்கணும். 2 8s ஆர் 8 2s ஆர் பண்ணிக்கலாம். 8 2s ஆர் 16. ஸோ நம்ம வந்து 16 + 2 18. ஸோ இங்கே 18 போட்டுக்கலாம். ஸோ வந்து ஆன்சர் வந்து 184. நம்ம வந்து லெக்ஸில் வந்து போய் ஃபில் பண்ணிக்கலாம். 184 legs. ஸோ இது வந்து உங்கள் டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இன்னொரு மெத்தட், ஈஸி மெத்தட் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த 23 வந்து 10 + 10 + 3 அப்படின்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பைடருக்கு எத்தனை லெக்ஸ்? 8 லெக்ஸ். அப்போது 10 ஸ்பைடருக்குன்னு வர்றப்ப என்ன பண்ணுவீங்க, 10 × 8 பண்ணணும். ஸோ 80 லெக்ஸ் வருதா. இப்போ அகைன் இங்கே ஒரு 10 இருக்குது. இன்னொரு நெக்ஸ்ட் 10 ஸ்பைடர்ஸ்க்கு எடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட் 10 ஸ்பைடர்ஸ்க்கு எடுத்து பார்க்குறப்போ 10 × 8. ஸோ 10 8s ஆர் 80. ஸோ இது ஒரு 80 லெக்ஸ். அகைன் இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ 3 ஸ்பைடர்ஸ்க்கு பார்க்கணும் அடுத்து. ஸோ 3 ஸ்பைடர்ஸ்க்கு பார்க்குறப்போ 3 × 8. 3 8s ஆர் 24. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 23 ஸ்பைடர்ஸ்க்கு கிடச்சிரும். இந்த எல்லா நம்பரையும் போட்டு ஆட் பண்ணுங்க. 80 + 80 + 24 போட்டிங்கன்னா இங்கே 4 வரும். 8 + 8 16. 16 + 2 18. ஸோ 184 லெக்ஸ். அப்போது ஃபைனலாக என்ன எழுதணும், 23 spiders will have 184 legs. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா. நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண தெரியும் அப்படின்றவங்க டேரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு இன்னும் ஈஸி மெத்தட் வேணும்னா இந்த 23 வந்து 10 + 10 + 3ன்னு பிரிச்சுட்டு 10 ஸ்பைடர்ஸ் 3 ஸ்பைடர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பைடருக்கு 8 லெக்ஸ்னா 10 ஸ்பைடருக்கு 10 × 8 10 × 8. அப்புறம் 3 ஸ்பைடர்ஸ்க்கு 3 × 8 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. நீங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். A group of spiders have 32 legs. ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு லெக்ஸ் கேட்டுருந்தாங்க. கரெக்டாக ஸ்பைடர்ஸ் கொடுத்து 5 ஸ்பைடர்ஸ்க்கு எத்தனை லெக்ஸ், 10 ஸ்பைடர்ஸ்க்கு எத்தனை லெக்ஸ், 15 ஸ்பைடர்ஸ்க்கு எத்தனை லெக்ஸ், 23 ஸ்பைடர்ஸ்க்கு எத்தனை லெக்ஸ்னு லெக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க.
இப்போ வந்து லெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்பைடர்ஸ்க்கு வந்து 32 லெக்ஸ் இருக்குது. ஹவு many spiders are there in the group? அப்போ அந்த குரூப்பில் எத்தனை ஸ்பைடர்ஸ் இருக்குது? கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்பைடர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து டோட்டல் லெக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 32 லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குது? 32 லெக்ஸ் இருக்குது. நம்ம எத்தனை ஸ்பைடர்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு ஸ்பைடருக்கு வந்து 8 லெக்ஸ் இருக்கும். கரெக்டாக? நீங்கள் ரிப்பீட்டடாக சப்ராக்ஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ஆக்சுவலாக அது டிவிஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். டிவிஷன் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லித்தராதனால சப்ராக்ஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு 8 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 2 வந்துடும், இங்கே 1. 12 minus 8 9 10 11 12 4, இங்கே 2 24 வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஸ்பைடர். அதோட லெக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அகைன் ஒரு 8 மைனஸ் பண்ணுங்கள். இது செகண்ட் ஸ்பைடரோட லெக்ஸு. அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 வந்துடும், இங்கே 14 ஆயிரும். ஸோ 9 10 11 12 13 14. ஸோ இங்கே 6, இங்கே 1. ஸோ செகண்ட் ஸ்பைடரையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா 16 லெக்ஸ் இருக்கும். அகைன் ஒரு 8 மைனஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே 0 ஆயிரும், இங்கே 1. ஸோ இங்கே என்ன வரும்? 8 வரும். ஓகேவா? இது வந்து தேர்டு ஸ்பைடர். அகைன் ஒரு 8 இருக்கு இல்லையா? ஸோ 8 மைனஸ் பண்ணோன்னா 0 வந்துடும். இது வந்து எத்தனாவது ஸ்பைடர்? ஃபோர்த்து ஸ்பைடர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 32 லெக்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு 8 ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது ஒரு ஸ்பைடரை ரிமூவ் பண்ணிடுறோம். 24 வருது. அதுலேருந்து அகைன் ஒன்று ரிமூவ் பண்ணுறோம். 16 வருது. அதுலேருந்து ஒன்று ரிமூவ் பண்ணுறோம். 8 வருது. அதுலேருந்து ஒரு ரிமூவ் பண்ணுறோம். 0 வந்துருச்சு. 0 வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. அப்போ அதில் எத்தனை ஸ்பைடரை எடுத்திருக்கோம்? 1 2 3 4. அப்போ அந்த குரூப்பில் வந்து எத்தனை ஸ்பைடர்ஸ் இருக்குது? 4 ஸ்பைடர்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஸோ 32 லெக்ஸ் இருந்ததுன்னா எத்தனை ஸ்பைடர்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஸ்பைடருக்கு 8 லெக்ஸ். அப்போ 32 லெக்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை ஸ்பைடர்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? அப்போ 32 டிவைடட் பை 8ன்னு போடணும் ஆக்சுவலி. ஸோ அப்போ 8 டேபிள்ஸ் நீங்கள் சொல்லி பாருங்கள். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32. இப்போ 4 டைம்ஸ் வருதா? இப்போ அதுதான் நமக்கு ஆன்சர். இப்போதைக்கு நீங்கள் இந்த ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் கூட யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே தேர்ட் சம்மில் வந்து நம்ம எத்தனை ஸ்பைடர்ஸ்? ஹவு மெனி ஸ்பைடர்ஸ்? 4 ஸ்பைடர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். ஹியர் இஸ் அ 3-wheeled ஆட்டோ ரிக்ஷா. ஸோ ஆட்டோ ரிக்ஷாவில் எல்லோரும் போயிருப்பீங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் எத்தனை வீல் இருக்கும்? 3 வீல்ஸ் இருக்கும். ஹவு மெனி வீல்ஸ் ஆர் தேர்? இப்போ 18 ஆட்டோ ரிக்ஷாஸ் எடுத்தோன்னா அதுக்கு எத்தனை வீல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்கு எத்தனை வீல் இருக்குது? 3 வீல்ஸ் இருக்குது. நமக்கு 18 ஆட்டோ ரிக்ஷாக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? 18 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை அது கஷ்டம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 18 வந்து 10 + 8 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு கண்டுபிடிங்க. 10 ஆட்டோ ரிக்ஷாஸ் இஸ் ஈக்குவல் டு 10 × 3. 10 டேபிள்ஸ் ஈஸியாக தெரியும் எல்லாருக்குமே. 10 3s are 30. ஸோ 30 வீல்ஸ். அதுக்கப்புறம் 8 இருக்குது. ஸோ 8 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு அடுத்து கண்டுபிடிங்க. 8 ஆட்டோ ரிக்ஷாஸ் இஸ் ஈக்குவல் டு 8 × 3. 8 3s are என்ன வரும்? 1 8 is 8. சொல்லுங்கள். 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24. வெரி குட். அப்போ 24 வீல்ஸ் வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 18 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு நமக்கு வேணும் இல்லையா? ஸோ 18 ஆட்டோ ரிக்ஷாஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 30 + 24 பண்ணுங்கள். ஸோ 4, இங்கே வந்து 5. ஸோ 54 வருது. இப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதணும்? There are 54 wheels in 18 auto rickshaws. 18 auto rickshaws-க்கு எத்தனை வீல்ஸ் இருக்கான்? 52 வீல்ஸ் இருக்கான்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? இந்த ஸ்டெப்லாம் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பி சம் 34 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு எத்தனை வீல்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தான் 34 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 10 + 10 + 10 + 4. ஸோ ஃபஸ்ட்டு 10 வீல்ஸ்க்கு கண்டுபிடிங்க. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 10. ஸோ 10 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு கண்டுபிடிங்க. 10 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 × 3 30 wheels. another 10 எடுங்க. another 10 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு எடுக்கிறப்போ அதே தான் வரும், 30 wheels தான் வரும். another 10 எடுங்க. ஸோ another 10 ஆட்டோ ரிக்ஷாஸ். சேம் எழுதுறதுக்கு தான் இந்த கொட்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் 30 wheels தான். ஸோ 3 10s எடுத்தாச்சா? லாஸ்ட் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 ஆட்டோ ரிக்ஷாஸ். 4 ஆட்டோ ரிக்ஷாஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு என்ன பண்ணுவீங்க? 3 போடணும். 4 3s are 4 டேபிள் சொல்லுங்கள். 1 4 is 4. 1 4 is 4. 2 4s are 8. 3 4s are 12. ஸோ 12 wheels. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக 34க்கு வேணும் நமக்கு. 34 ஆட்டோ ரிக்ஷாஸ்க்கு நமக்கு வேணும் எத்தனை வீல்ஸ் அப்படின்னு. ஸோ 30 + 30 + 30 + 12 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 30 30 30 12. ஸோ 2 3 + 3 6 6 + 3 9 9 + 1 10. ஸோ 102 வீல்ஸ் வரும். ஸோ there are 102 wheels in 34 தானே 34 auto rickshaws. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 34 இருக்கு இல்லையா, அதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12. 1 கேரி. 3 3s are 9. 9 + 1 10. 1 மினிட்டில் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 1 மினிட்டில் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10 அடுத்து 10 அடுத்து 10 கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நமக்கு சேமாக தான் ஆன்சர் கிடைக்கும். பட் டைமிங் வந்து அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். 3rd standard வந்துட்டீங்க இல்லையா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.